அக்டோபர் 2021ல இந்தியன் மார்க்கெட்ல டாடா பஞ்ச மற்றும் ஒரு ஸ்மால் காரா தான் லான்ச் பண்ணாங்க. பட் வித்தின் 4 இயர்ஸ்ல இந்தியாவோட ஐகானிக் காரா மாறும் அப்படின்னு யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. லான்ச் ஆகி வெறும் 10 மாதங்கள்லயே 1 லட்சம் கார்கள் விற்பனையாயிருந்தது. ஜனவரி 2025ல 5 லட்சம் கார்கள் அப்படிங்கிற மிகப்பெரிய மைல் ஸ்டோன்ஸ் அச்சீவ் பண்ணாங்க. மேலும் 2024ல அதிகபட்சமா விற்பனையான கார்கள்ல டாடா பஞ்ச் நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருக்கு. இது பல வருடமா இருந்த மாருதி சுசுகியோட டாமினன்ஸை பீட் பண்ணி நம்பர் 1 இடத்தை பிடிச்சிருந்தது. டாடா மோட்டார்ஸோட என்டையர் சேல்ஸ் வால்யூம்ல 29% கான்ட்ரிபியூட் பண்ற அளவுக்கு டாடா பஞ்ச் மிகப்பெரிய சக்சஸ்ஃபுல் காராகவும் இருந்தது. குளோபல் என்கேப், பாரத் என்கேப் அப்படின்னு எல்லாத்துலயுமே ஃபுல் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருந்தது. பெட்ரோல், சிஎன்ஜி, எலக்ட்ரிக் அப்படின்னு டிஃபரெண்ட் பவர் ட்ரெயின் ஆப்ஷன்ஸ்லயும் கொடுத்து வந்தாங்க. இதன் காரணமா டாடா பஞ்சோட அஃபோர்டபிலிட்டி, சேஃப்டி மற்றும் வெர்சட்டாலிட்டி மூலியமா இந்தியாவோட ஃபேவரட் காரா மாறி இருக்கு. இப்ப இந்த காருக்கு அப்டேட் கொடுக்க டாடா மோட்டார்ஸ் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. பல இடங்கள்ல டாடா பஞ்ச டெஸ்டிங்கும் பண்ணிட்டு இருக்காங்க ஃபேஸ் லிஃப்டட் வெர்ஷன்ல. இதுல என்னென்ன சேஞ்சஸ் கொடுக்க போறாங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸை இந்த வீடியோல பார்த்துலாம். எக்ஸ்டீரியர் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும் அப்படின்னா ரிவைஸ் பண்ணப்பட்ட ஃப்ரண்ட் கிரில் மற்றும் பம்பரை இந்த கார்ல பார்க்க முடியுது. ஏற்கனவே பஞ்ச் ஈவி இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த எக்ஸ்டர்னல் மாடிஃபிகேஷனை பண்ணியிருக்காங்க. புதிய எல்இடி டிஆர்எல்ஸ், ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ப்ஸ், அப்டேட் பண்ணப்பட்ட அலாய் வீல் டிசைன் கிளியரா எக்ஸ்டீரியர் மாடிஃபிகேஷனா தெரியும். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் ரியர் ஏசி வென்ட்ஸை ஆட் பண்ணிருக்காங்க. ரீடிசைன் பண்ணப்பட்ட சென்டர் கன்சோல், ஃப்ரண்ட் மற்றும் அப்டேட்டட் சீட் அப்போல்ஸ்ட்ரி, டேஷ்போர்ட் புதிய கலர் ஸ்கீம்ல கொடுக்கவிருக்காங்க. இன்னைக்கு தேதியில அனைவருமே சன்ரூஃபை விரும்புறதுனால லோயர் வேரியன்ட்ஸுக்கும் சன்ரூஃபை ஃபேஸ் லிஃப்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. ஃபீச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் புதிய ஃப்ளோட்டிங் 10.25 இன்ச் டச் ஸ்கிரீன் இன்ஃபோடெயின்மென்ட் சிஸ்டம், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரும் 10.25 இன்ச்சஸ்ல பஞ்ச் ஈவி போலவே எதிர்பார்க்கலாம். வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ மற்றும் ஆப்பிள் கார்ப்ளே, டைப் சி ஃபாஸ்ட் சார்ஜிங் மற்றும் ஒயர்லெஸ் சார்ஜர் அப்படின்னு மாடர்ன் டே ஃபீச்சர்ஸையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கியிருக்கு. 6 ஏர் பேக்ஸ், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், 360 டிகிரி கேமரா, பிளைண்ட் ஸ்பாட் மானிட்டரிங் சிஸ்டம் போன்ற விஷயங்கள் ஆட் ஆகுது. ஸோ ஓவராலா ரீசெண்டா லான்ச் பண்ணப்பட்ட டாடா ஆல்ட்ரோஸ் அல்லது பஞ்ச் ஈவி மாதிரியே கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் லுக்கிங் காரா இந்த பஞ்ச் லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்க போகுது. ஆல்ரெடி சக்சஸ்ஃபுல்லா விற்பனை ஆயிட்டு இருக்கிற இந்த காருக்கு என்ஜின் மற்றும் டிரான்ஸ்மிஷன் லெவல்ல பெரிய சேஞ்சஸை எதிர்பார்க்க முடியாது. அதே 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் இன்ஜின் கூடவே சிஎன்ஜி ஆப்ஷனும் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். சேல்ஸ் வால்யூமை பொறுத்த வரைக்கும் இந்த அப்டேட் பண்ணப்பட்ட பஞ்ச் டாடாவோட மார்க்கெட் ஷேரை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்ல. லான்ச் பொறுத்த வரைக்கும் அப்டேட் பண்ணப்பட்ட பஞ்சை ஜூலை முதல் வாரத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற தகவல் வெளியாயிருக்கு. இவ்வளவு சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறதுனால என்ட்ரி லெவல் பிரைசிங்ல பெரிய சேஞ்சஸ் எதிர்பார்க்க முடியாது. பட் டாப் அண்ட் பிரைசிங்ல 1 லட்சத்திலிருந்து 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் எத்தனை பேர் இந்த பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட்டுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க.